பரவுவது தொடர்பாக பொதுமக்களுக்கான அறிவுறுத்தலை பொது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று திரும்புவோருக்கான பல்வேறு அறிவுறுத்தல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகளில் மருந்து தேவையான அளவு இருக்க வேண்டும் என்பது சார்ந்த அறிவுறுத்தல்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அங்கு சென்று வந்த பிறகு 21 நாட்களுக்குள் அது சார்ந்த அறிகுறிகள் ஏதேனும் தென்பட்டால் உடனடியாக 104 எண்ணுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், என்னென்ன அறிவுறுத்தல்கள் இந்த குரங்கம்மை சார்ந்து வெளியிடப்பட்டிருக்கிறது? குரங்கம்மை பாதிப்பு உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் பரவி வரக்கூடிய நிலையில் உலக சுகாதாரத்துறை அமைப்பு இதை ஒரு எச்சரிக்கையாகவே அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் இந்த குரங்கம்மை தடுப்புக்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த தொற்று பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்துதான் இந்த தொற்று பரவுவது. அதனால வெளிநாடுகள் சென்று இந்த நோய் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு சென்று வருபவர்களுக்கு இதை கண்காணிக்க தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் விமான நிலையங்களில் இந்த பரிசோதனை மையங்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த நோய்க்கான சிகிச்சை முறைகள் என்ன, இது எப்படி பரவுகிறது, இதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பது என்பது தொடர்பான ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை பொது சுகாதாரத்துறையானது தற்போது அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு சென்று வந்தவர்கள் 21 நாட்களுக்குள் காய்ச்சல் மற்றும் உடல் வலி, தலைவலி, உடல் சோர்வு மற்றும் உடல் கொப்பளங்கள் இது போன்ற பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் எந்த அச்சமும் படாமல் 104 எண்ணிற்கு தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த 104 எண்ணிற்கு தொடர்பு கொண்டாலே மருத்துவத்துறை பணியாளர்கள், அரசு பணியாளர்கள் வீட்டிற்கே சென்று வந்து இந்த பரிசோதனையை எடுத்து சென்று அந்த பரிசோதனையை உறுதி செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலே இந்த பரிசோதனையை உறுதி செய்வதற்காக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கிங் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு பரிசோதனை மையமும் தொடங்கப்பட்டிருப்பதாக பொது சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த தொற்று வைரஸ் தொற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பதனால் குறிப்பாக வைரஸ் தொற்றுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை இந்த தொற்றுக்கும் பின்பற்றவும் இந்த வழிகாட்டு நெறிமுறையில் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்புகளோடு வரக்கூடியவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு வந்தால் அவர்களுடைய விவரங்களையும் அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துறையினுடைய இணை இயக்குநர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் ஒரு சுற்றறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொது சுகாதாரத்துறை இந்த நோயை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பாக ஒரு புத்தக வடிவிலேயே ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையும் வெளியிட்டிருக்கிறது. அபிநயா, குரங்கம்மை சார்ந்த பல்வேறு எச்சரிக்கைகளை உலக சுகாதார நிறுவனம் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் பொது சுகாதாரத்துறையினுடைய இந்த அறிவுறுத்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.